இன்னைக்கு புதுச்சேரியில் டிவிகே சார்பில் வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. வழக்கம் போல் எல்லா கட்சிகளும் பண்ணுற மாதிரி பிரச்சாரம் மாதிரி இல்லாமல் ஒரு ரோட் ஷோ போயிட்டு அப்படியே ஒரு திருவிழா மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து விஜய் அவர்களை வரவேற்றது. ஸோ அதில் பல மொமெண்ட்ஸ் வந்து நம்மளை மெய்சில் இருக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து தொண்டர்களும் சரி, புதுச்சேரி மக்களும் சரி, அவ்வளோ ஆரவாரமாக விஜய் அவர்களை வரவேற்று என்ஜாய் பண்ணி புதுச்சேரியில் விஜயோடைய வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பண்ணுறப்போ தொண்டர்கள்லாம் அவங்களுடைய க்யூட்டான மொமெண்ட்ஸை விஜய்கிட்ட காட்டுறது வந்து பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரத்துலேயும் பார்த்துருப்போம். அந்த ரோட் ஷோ போகிறப்போ விஜய் அவர்கள் மேலேருந்து ரோட் ஷோ பண்ணிக்கிட்டே வராரு. அந்த ரோடு ஃபுல்லாக தொண்டர்கள் அவ்வளோ க்ரௌடாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி விஜயை பார்த்துட்டே வர்றப்போ இளநீர் கொடுக்குறது, ஐஸ்கிரீம் கொடுக்குறது, அப்புறம் ஃபோட்டோ ஆல்பம் கொடுத்து அதில் வந்து அவருடைய ஆட்டோகிராஃப் வாங்குறது, இந்த இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிக்காரங்க மற்ற கட்சி தலைவர்களுக்கு வர்ற கூட்டத்தை விட விஜய் அவர்களுக்கு கூடப்படுற கூட்டம் வந்து ரொம்பவும் ஆர்கானிக்கான கூட்டமாக தான் எப்போதுமே இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அவருக்கு வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகருக்கு மேலே ஒரு தலைவனாக மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தலைவன் நம்மளை தேடி நம்ம தொகுதிக்கு நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஊருக்கு வராருங்கிறப்போ ஐஸ்கிரீம் கொடுக்குறது, நிறைய வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் அப்படியே இந்த கூட்டத்தில் அந்த அவ்வளோ க்ரௌடில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தார். ரோட் ஷோ வந்துட்டு இருக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேம் காட்டினாங்க. அந்த ஃப்ரேம் என்னென்னா முருகருடைய ஒரு ஆர்ச் போட்டிருந்தது. ஸோ அதெல்லாம் காட்டி மேற்கோள் காட்டி ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி போட்டிருந்தாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே எல்லா ஸ்டேட்லையுமே பிரச்சாரத்தை தொடங்கி போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஏப்ரல் 9 புதுச்சேரியில் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? அதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அங்கே இருக்கிற மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ், பிஜேபியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டிஎம்கே காங்கிரஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் டிவிக்கு, இந்த கட்சிகள்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க பிரச்சாரம் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதுச்சேரியில் டிவிகே சார்பில் வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. வழக்கம் போல் எல்லா கட்சிகளும் பண்ணுற மாதிரி பிரச்சாரம் மாதிரி இல்லாமல் ஒரு ரோட் ஷோ போயிட்டு அப்படியே ஒரு திருவிழா மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து விஜய் அவர்களை வரவேற்றது நிறைய வீடியோவாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பல மொமெண்ட்ஸ் வந்து நம்மளை மெய்சில் இருக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து தொண்டர்களும் சரி, புதுச்சேரி மக்களும் சரி, அவ்வளோ ஆரவாரமாக விஜய் அவர்களை வரவேற்று என்ஜாய் பண்ணி புதுச்சேரியில் விஜயோடைய வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ வழிநெடுகளை இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பண்ணுறப்போ தொண்டர்கள்லாம் அவங்களுடைய க்யூட்டான மொமெண்ட்ஸை விஜய்கிட்ட காட்டுறது வந்து பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரத்துலேயும் பார்த்துருப்போம். பெரம்பூர், அப்புறம் கொளத்தூர், அப்புறம் லாஸ்ட்டாக திருச்சி கிழக்கில் வந்து பிரச்சாரம் பண்ணுறப்போ அந்த ரோட் ஷோ போகிறப்போ விஜய் அவர்கள் மேலேருந்து ரோட் ஷோ பண்ணிக்கிட்டே வராரு. அந்த ரோடு ஃபுல்லாக தொண்டர்கள் அவ்வளோ க்ரௌடாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி விஜயை பார்த்துட்டே வர்றப்போ இளநீர் கொடுக்குறது, ஐஸ்கிரீம் கொடுக்குறது, அப்புறம் ஃபோட்டோ ஆல்பம் கொடுத்து அதில் வந்து அவருடைய ஆட்டோகிராஃப் வாங்குறது, இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக எந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி போயிட்டு வராங்களோ அதே நேரம் அவங்க ஒரு அசம்பாவிதமான சூழ்நிலை உருவாகக்கூடாதுங்கிறதுலையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு வராங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கரூரில் நடந்த மாதிரி இன்சிடென்ட் மாதிரி ஒரு சின்ன காயம் கூட யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக கையாண்டுட்டு வராங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ரோட் ஷோ வந்து ஒரு வழிநெடுக அவ்வளோ பேர் பூக்களை தூவி வரவேற்று மாலையை போட்டு, அப்புறம் நம்ம மதுரையிலையும் சரி, ஆரம்பத்தில் விக்கிரவாண்டிலையும் சரி, அவர் வந்து ஒரு ரேம்ப் வாக் வர்றப்போ அந்த துண்டெல்லாம் தூக்கி போடுறப்போ அவர் அழகா அந்த தோளில் போட்டுட்டு ஒரு நடந்து வருவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டாக இப்போ எல்லா பிரச்சாரத்துலையும் அவர் அது பண்ணிட்டு வர்றாரு. இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிக்காரங்க மற்ற கட்சி தலைவர்களுக்கு வர்ற கூட்டத்தை விட
விஜய் அவர்களுக்கு கூடப்படுற கூட்டம் வந்து ரொம்பவும் ஆர்கானிக்கான கூட்டமாக தான் எப்போதுமே இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அவருக்கு வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகருக்கு மேலே ஒரு தலைவனாக மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தலைவன் நம்மளை தேடி நம்ம தொகுதிக்கு நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஊருக்கு வராருங்கிறப்போ மக்களுக்கு அதுக்கான ஆர்வம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விஜய் அவர்களை வந்து சொல்லுவாங்கல்ல, விஜயே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இந்த பிரச்சாரத்தில், உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க புள்ள அந்த மாதிரி தான் சொல்லுவார் இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்களுமே அவரை வந்து ஒரு பிள்ளையா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா பார்க்க ஆரம்பிச்சதுனால என்னவோ வீட்டில் உள்ள ஒருத்தர் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவரா நம்ம எல்லாரையும் பார்க்க வர்றப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸாக தான் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி அவரை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு புதுச்சேரியில் இருந்த வரவேற்பும் சொல்ல முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா மிகவும் ஆர்வமா மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. புதுச்சேரியில் மெயின் பார்ட்டிஸாக இருக்கிறது ரெண்டு பேர் மீன்ஸ் ரெண்டு அலைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று திமுக காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி என்ஆ காங்கிரஸ். ஸோ இந்த ரெண்டு கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, 4 கட்சிகள், அதோட சேர்த்து டிவிக்கு மும்முனை போட்டியா தான் இந்த முறை வந்து எலெக்ஷன்ல நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த ரெண்டு பார்ட்டிகளையும் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கறது தான் குறிக்கோளா இருந்தாரு. அதாவது சிறுபான்மையினருக்கு ஆதரவு காட்டுற மாதிரி நடிக்கிற கட்சிகளா இருக்கட்டும், இன்னொன்று சிறுபான்மையினருக்கு ஆதரவு இல்லாத கட்சிகளா இருக்கட்டும், இந்த ரெண்டு கட்சிகளுமே இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக காங்கிரஸ்க்கு ஏற்கனவே பல குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோடு சேர்த்து இந்த புதுச்சேரியிலேயும் பல குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில வரையறைகள்லாம் சொல்லியிருந்தாரு அந்த பிரச்சாரத்தை சொன்னதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றப்போ ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அது பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாரு. அதுக்குமே பல பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. விஜய் அவர்களுக்கு சரியா அரசியல் தெரியல, அவருக்கு வந்து புதுச்சேரி வந்துட்டு என்ன பேசணுன்றது தெரியல, ரேஷன் கடை இல்லைங்கிறத சொல்றாரு, ஆனா ரேஷன் கடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இந்த முறை ஒரு ப்ரூஃபோட பேசியிருக்காரு. ஏன்னா விகடன் வெப்சைட்டை மேற்கோள் காட்டி, இந்த பாருங்க நான் பேசுனது அன்னைக்கு நிறைய பேர் வாதம் வச்சாங்க, நான் பேசினது தப்புங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனா நான் இன்னைக்கு விகடன் வெப்சைட்டை காமிச்சு இதை காமிச்சு ப்ரூஃபோட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல இருக்க மாதிரி நிறைய ரேஷன் கடைகள் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம அரிசிகள்லாம் ஸ்கூல்ல வச்சு அவங்க விநியோகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவர் அன்னைக்கு சொன்னது அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் அன்னைக்கு சொன்னது அப்ப என்ன விமர்சனம் பண்ணீங்களா, இப்ப பாருங்க இந்த ப்ரூஃபோட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட் டைமு திருச்சி கிழக்குல வந்து அவரோட பிரச்சாரம் பண்றப்போ ஒரு பாட்டு பாடி வாக்கு சேகரிச்சார் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டா விஜய் அவர்கள் கொண்டு வராரு. விஜய் வந்து ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாரு அப்படின்னா அதை வந்து எல்லா பிரச்சாரத்துலையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வழக்கம். அப்படிதான் இந்த ரெண்டு கட்சிகள் தான் போட்டி, டிவிக்கு வர்சஸ் டிஎம்கே. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இப்போ ரீசெண்டாக இந்த கேம்பெயின் சாங் விட்டுருந்தாங்க இல்லையா, நான் தன்னந்தனி ஆளுன்னு, அந்த பாட்டையும் பாட்டு பாடியே கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிச்சதான ஒரே ஒரு தடவை வாய்ப்பு விடுங்க அப்படிங்கிறதையும், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே எல்லா பிரச்சாரத்துலையும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. இன்னொன்று என்னன்னா, இந்த இளநீ கொடுத்தது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதெல்லாம் சொன்னேன்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அப்புறம் சில பேர் இந்த பாட்டிலால ஜூஸ் கலந்த பாட்டிலை வந்து தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆரத்தியெல்லாம் எடுத்தாங்க இல்லையா. ஸோ இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் எந்த தலைவருக்குமே நிறைய தலைவர்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய கட்சிக்காரங்களுக்கு நிறைய கட்சி தலைவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு பண்றதை பார்க்குறப்போ அவ்வளோ ஆர்கானிக்கா இருக்கு. ஏன்னா அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறப்போ அவங்க காட்டின அன்பு அந்த அளவுக்கு ஒரு மெஸ்மரைசிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வீடுகளுக்கு போவாங்க. வீடுகளுக்கு போயிட்டு அவங்க வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து உண்மையிலே அவங்க கொடுத்ததை அப்படியே வாங்கிக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இது செட்டப்பு, அவங்களே அவங்க ஆட்களை சொல்லி எள்ளி கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க, இவர் குடிப்பார் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்கள் அந்த
காட்டின அன்பு இருக்கு இல்லையா, ஸோ அதோட வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி இளநீ கொடுக்குறது, ஐஸ்கிரீம் கொடுக்குறது, நிறைய வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அப்படியே இந்த கூட்டத்தில் அந்த அவ்வளோ க்ரௌடில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தார் ரோட் ஷோவில். ரோட் ஷோ வந்துட்டு இருக்க பின்னாடி ஒரு ஃப்ரேம் காட்டினாங்க. அந்த ஃப்ரேம் என்னன்னா முருகருடைய ஒரு ஆர்ச் போட்டிருந்தது. ஸோ அதெல்லாம் காட்டி மேற்கோள் காட்டி ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி போட்டிருந்தாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட்ல அந்த முருகருடைய சாமி இது போட்ட அந்த ஆர்ச் உள்ளது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து விஜய் அவர்களை வந்து கையெடுத்து கும்பிடுற அந்த காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ரெண்டையும் கம்பேர் பண்ணிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூட்டத்திலையும் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய விஜயை பார்க்கணும் ஆர்வத்தினால 1-2 பேர் வந்து பைக்ல அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதையுமே விஜய் அவர்கள் வந்து ஏன்பா இப்படி வர்றீங்க, நான் தான் வர வேணாம்னு சொல்றேன்ல அப்படிலாம் காட்டினாங்க. இன்னொரு பக்கம் புதுச்சேரி போலீஸுமே ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பைக்ல உள்ள கீ எல்லாம் எடுத்துட்டு அவரே அப்படியே போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு புதுச்சேரியில் இருந்திருக்கு. பார்ப்போம் இன்னும் வரக்கூடிய பிரச்சாரத்தில் என்னென்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு. நன்றி.